ما أمر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இபாதத்துகள் எப்படியெல்லாம் வீணடிக்கப்படுகிறது, நாங்கள் செய்கின்ற நல்லறங்கள் எப்படியெல்லாம் பால்பட்டு செல்கிறது என்பதை இன்றைய குத்துபாவிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது அம்சம், இஹ்லாஸ் இல்லாவிட்டால் எங்களுடைய நல்லறங்கள் வீணாகிவிடும். இஹ்லாஸோடு நிறைவேற்றப்பட்ட அமல்கள் கூட பிற்பட்ட காலத்திலே சொல்லி காட்டுவதன் மூலமாக அவற்றை பிறருக்கு பெருமை ஏற்படும் வண்ணம், நாங்கள் எங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் வண்ணம் அந்த நோக்கத்தோடு சொல்லி காட்டிவிட்டால் அந்த அமலும் இல்லாமல் போய்விடும். இதுவும் இஸ்லாத்திலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒன்று. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கிறான், கஷ்டத்திலே உதவி செய்கிறான், அல்லாஹுக்காக செய்கிறான். அவன் வலக்கரத்தால் கொடுத்த தர்மம் இடக்கரத்துக்கு தெரியாத அளவுக்கு இந்த நல்லறத்தை, சதக்காவை, தான தர்மத்தை நிறைவேற்றுகின்றான். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக அல்லாஹுக்காக நிறைவேற்றப்பட்ட இந்த அமல் பிற்பட்ட காலத்திலே இந்த மனிதன் உதவி செய்தவன் உதவி செய்யப்பட்டவனுக்கு, நான் உனக்கு கஷ்டப்பட்ட நேரத்திலே இந்த உதவியை செய்யவில்லையா என்று கேட்டுவிட்டால் அவனுடைய அமல் நாசமாகி விடுகிறது. அவன் செய்த தர்மத்துக்குரிய கூலியை அவன் கிடைக்காமல் போய்விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நல்லதொரு உதாரணத்தை சொன்னார்கள். எவன் ஒருவன் செய்த உதவியை சொல்லி காட்டுகிறானோ அவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நாய் இருக்கிறது. இந்த நாய் ஒரு சாப்பாட்டை சாப்பிடுகிறது. சாப்பிட்டு விட்டு அது மீண்டும் சத்தி எடுக்கிறது, வாந்தி எடுக்கிறது. வாந்தி எடுத்து விட்டு மீண்டும் அந்த வாந்தியை சாப்பிடுகிறது. இதுபோலதான் ஒரு முஸ்லிம் இன்னொருவனுக்கு செய்த உதவியை செய்துவிட்டு சொல்லி காட்டுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமாகவும் எங்களுடைய இபாதத்துகள் அழிந்து கொண்டிருக்கிறது, நாசமாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதை பாதுகாப்பானாக. அடுத்ததாக இன்னொன்று, நாங்கள் இந்த தூய இஸ்லாத்திலே இருக்கிறோம், இபாதத்துகளில் ஈடுபடுகிறோம். நாங்கள் மனம் மாறி மதம் மாறி விடுகிறோம், குஃப்ரியத்துக்கு சென்று விடுகிறோம் என்றால் எங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிபட்டு விடும். அதே போல நாங்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு பெரிய இணை வைப்பில் வீழ்ந்து விடுகிறோம். பெரிய இணை வைப்பை ஒன்றை செய்து விடுகிறோம் என்றால் எங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும், எதுவுமே இல்லாமல் ஆகிவிடும். இது எங்களுடைய ஈமான் எவ்வளவு தரம் மிக்க மிகப்பெரிய உன்னதமான ஈமானாக, நம்பிக்கையாக, எவ்வளவு பெரிய இஹ்லாஸோடு நாங்கள் அந்த இபாதத்தை நிறைவேற்றி இருந்தாலும் அது இல்லாமலாக்கப்பட்டு விடும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. என்ன? அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வலகத் ஊஹிய இலைக்க வமினல் லதீன மின் கப்லிக்க. நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன்னர் வந்த நபிமார்களுக்கும் நாங்கள் என்ன சொன்னோம் என்றால், லஇன் அஷ்ரகு லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரீன். நபியே, நீங்கள் இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இணை வைப்பில் ஈடுபட்டால் உங்களுடைய நல்லறங்களை எல்லாம் நாங்கள் இல்லாமலாக்கி விடுவோம். நபிமார்களுக்கு இந்த நிலைமை என்றால், நபிமார்கள் செய்த அமல்களில் ஏதாவது இஹ்லாஸ் குறைபாடு இருக்குமா? வஹீயில் ஏதாவது தவறுதலாக செய்திருப்பார்களா? அச்சொட்டாக 100க்கு 100% அப்படியே இபாதத்தை, வணக்க வழிபாட்டை நிறைவேற்றி இருப்பார்கள். அவர்களுடைய இபாதத்துக்கு கூட இணை வைப்பு என்ற ஒன்று சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த நல்லறத்தை அல்லாஹு தஆலா இல்லாமலாக்கி விடுவான், அழித்து விடுவான். இது நபிமார்களுக்கு போடப்பட்ட கட்டளை என்றால், அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் இப்படியும் நாசமாகி போய்விடும் என்பதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்.